இந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக எங்கே? விஜயகாந்துக்கு பத்மபூஷன் பிரேமலதாவிடம் வழங்கினார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. பத்ம விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் 9ஆம் தேதி நடைபெற்றது. இந்த விழாவில் மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இருந்து பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலா, தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டன. வேட்டையன் வழக்கமான ரஜினி படம் இல்லை, நடிகர் ராணா தகவல். ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் படத்தை ஞானவேல் இயக்கி வருகிறார். இந்த படம் பற்றி பேசியுள்ள நடிகர் ராணா, ரஜினியுடன் நடிக்க வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் அது நடக்கும் என்று நினைக்கவில்லை. வேட்டையன் வழக்கமான ரஜினி படமாக இருக்காது, இது வித்தியாசமான படம். ரஜினி இதுபோன்ற கதையை தேர்ந்தெடுத்ததில் எனக்கு மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு தமிழகத்தில் 1.3 லட்சம் பேர் எழுதினர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு 5ஆம் தேதி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் சுமார் 1.3 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினர். வினாத்தாளில் இயற்பியல் கேள்விகள் கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். தேர்வு முடிவுகள் வரும் ஜூன் 14ஆம் தேதி வெளியாகிறது. +2 ரிசல்ட் இந்த ஆண்டு 0.53% தேர்ச்சி அதிகம். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் 6ஆம் தேதி வெளியிடப்பட்டன. தேர்வு எழுதிய 7.60 லட்சம் பேரில் 7.19 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது 94.56% தேர்ச்சியாகும். கடந்த ஆண்டை விட 0.53% தேர்ச்சி அதிகரித்துள்ளது. வழக்கம் போல இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 2478 பள்ளிகள் 100% தேர்ச்சி அடைந்துள்ளன. தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தையும் திருவண்ணாமலை மாவட்டம் கடைசி இடத்தையும் பிடித்துள்ளன. பொறியியல் கலந்தாய்வு விண்ணப்ப பதிவு தொடங்கியது. ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 460க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இவற்றில் இளநிலை படிப்புகளில் சுமார் 1.50 லட்சம் இடங்கள் வரை உள்ளன. இவற்றை நிரப்புவதற்கான சேர்க்கை இணையதளம் வழியாக நடத்தப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப பதிவு 6ஆம் தேதி தொடங்கியது. www.tneaonline.org என்ற இணையதளம் வழியாக ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இணையதள வசதி இல்லாதவர்கள் மாநிலம் முழுவதும் 110 பாலிடெக்னிக் கல்லூரிகளில் அமைக்கப்பட்ட சிறப்பு மையங்களில் நேரடியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். கன்னியாகுமரி சோகம் கடல் சீற்றத்தில் சிக்கி 5 பயிற்சி மருத்துவர்கள் உயிரிழப்பு. திருச்சியில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவர்களாக இருக்கும் 12 பேர் 5ஆம் தேதி நாகர்கோவில் வந்தனர். திருமண நிகழ்ச்சிக்காக வந்த இவர்களில் 8 பேர் 11 மணி அளவில் லெமூர் கடற்கரை பகுதிக்கு சென்றனர். அங்கு அவர்கள் கடற்கரையில் நின்றிருந்த போது கடல் சீற்றத்தால் வேகமாக எழுந்த பெரிய அலையில் சிக்கினர். இதில் 2 பெண்கள் உள்பட 5 பேர் கடலில் மூழ்கி பலியாகினர். கட்டுக்கட்டாய் பணம் ஜார்க்கண்ட் அமைச்சர் ஆலம்கீர் ஆலமின் செயலர் வீட்டில் சிக்கியது. ஜார்க்கண்டில் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆலம்கீர் ஆலம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவி வகிக்கிறார். தலைநகர் ராஞ்சியில் உள்ள இவரது உதவியாளர் சஞ்சீவ் லாவ் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 6ஆம் தேதி சோதனை நடத்தினர். அப்போது ஒரு அறையில் கட்டுக்கட்டாக ரூபாய் 30 கோடி பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த பணத்தை 6 எந்திரங்களை கொண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் 12 மணி நேரம் எண்ணி முடித்தனர். ராமர் கோவிலுக்கு சென்றதால் காங்கிரஸ் என்னை வெறுத்தது. கட்சியிலிருந்து விலகிய ராதிகா கேரா ஸ்டேட்மெண்ட். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளராக இருந்த ராதிகா கேரா 5ஆம் தேதி காங்கிரஸில் இருந்து விலகினார். இதுகுறித்து பேசிய அவர், சமீபத்தில் நான் எனது பாட்டியுடன் அயோத்தி ராமர் கோவிலுக்கு சென்றிருந்தேன். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி என்னை வெறுக்க தொடங்கியது. ராமர் கோவிலுக்கு சென்று வந்தது தொடர்பான புகைப்படம், வீடியோவை என்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டதற்காக காங்கிரஸ் கட்சியினர் என்னை கண்டித்தனர். ராமரை ஆதரிக்கிறேன் என்பதற்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன். எனவேதான் காங்கிரஸிலிருந்து விலகியுள்ளேன் என்றார். இந்த நிலையில் 7ஆம் தேதி ராதிகா பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். சென்னை பயங்கரம் பூங்காவில் சிறுமியை கடித்து குதறிய வளர்ப்பு நாய்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி பூங்காவின் பராமரிப்பாளராக இருப்பவர் ரகு. 5ஆம் தேதி மாலை பூங்கா அருகே வசிக்கும் புகழேந்தி என்பவரின் வீட்டில் இருந்து வெளியேறிய அவரது 2 வளர்ப்பு நாய்கள் பூங்காவுக்குள் நுழைந்து அங்கு விளையாடி கொண்டிருந்த ரகுவின் மகள் சுரக்ஷாவை கடித்து குதறின. அதனால் அந்த சிறுமி ரத்தம் தெறிக்க சிறுமி அலறி துடித்தார். காப்பாற்ற ஓடி வந்த தாய் சோனியாவையும் நாய்கள் விட்டு வைக்கவில்லை. அவரையும் விரட்டி விரட்டி கடித்தன. இந்த சம்பவம் தொடர்பாக நாய்களின் உரிமையாளர் புகழேந்தியை போலீசார் கைது செய்தனர்.
பாலியல் வன்கொடுமை வழக்கு தேவகவுடா பேரனுக்கு சிபிஐ ப்ளூ கார்னர் நோட்டீஸ். பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் மஜத எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா தலைமறைவாக இருக்கிறார். அவரை கைது செய்ய உதவுமாறு இன்டர்போல் போலீசாருக்கு சிபிஐ இயக்குநரகம் இமெயில் அனுப்பியுள்ளது. மேலும் பிரஜ்வலுக்கு நாடுகளுக்கு இடையேயான எல்லையை கடப்பதை தடுக்க ப்ளூ கார்னர் நோட்டீஸும் விடுத்துள்ளனர். பல்கலைக்கழக நியமனங்கள் பற்றி அவதூறு, ராகுல் மீது 181 கல்வியாளர்கள் புகார். நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள், பெரிய கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் போன்ற உயர் பதவிகளுக்கான நியமனங்கள் தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் நடைபெறவில்லை என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வருகிறார். இந்நிலையில் ராகுல் காந்தி பொய்யான தகவல்களை பரப்புவதாக சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி துணைவேந்தர்கள், முன்னாள் துணைவேந்தர்கள், கல்வி நிறுவன தலைவர்கள் உட்பட 181 பேர் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளனர். குப்பை கிடங்கு துர்நாற்றத்துக்கு நடுவே 10 மணி நேரம் நடித்த தனுஷ். நடிகர் தனுஷ் சேகர் கமலா இயக்கும் குபேரா படத்தில் நடித்து வருகிறார். இதில் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா உட்பட பலர் நடிக்கின்றனர். இதில் தனுஷ் யாசகனாக நடிக்கிறார். சமீபத்தில் மும்பையில் உள்ள குப்பை கிடங்கு ஒன்றில் இதன் படப்பிடிப்பு நடந்தது. தனுஷ் நடித்த காட்சிகள் அங்கு 10 மணி நேரம் படமானது. உண்மையான உணர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக முகக்கவசம் கூட அணியாமல் அந்த துர்நாற்றத்தை தாங்கிக் கொண்டு நடித்தாராம் தனுஷ். சுனிதா வில்லியம்ஸ் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் பயணிக்கும் முதல் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை. 2 முறை விண்வெளி பயணம் செய்த இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் 3வது முறையாக விண்ணை நோக்கி தனது புதிய பயணத்தை தொடங்குகிறார். இதன் மூலம் போயிங் ஸ்டார்லைனர் எனும் புத்தம் புதிய அதி உயர விண்கலத்தில் செல்லும் முதல் பெண் என்ற சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் படைக்கவிருக்கிறார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து இந்திய நேரப்படி மே 7ஆம் தேதி காலை 8:04 மணிக்கு சுனிதா வில்லியம்ஸ் புறப்படுவதாக இருந்தது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவரது பயணம் தடைப்பட்டு 17ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. நாடும் மாநிலமும் பயனுற எந்நாளும் உழைப்பேன். 3 ஆண்டு நிறைவில் மு.க. ஸ்டாலின். 2021ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றார். முதல்வராக அவர் பொறுப்பேற்று 7ஆம் தேதியுடன் 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. இதையொட்டி காணொலி வழியே பேசிய ஸ்டாலின், இந்த 3 ஆண்டுகளில் ஸ்டாலின் என்றால் செயல் 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 என நிரூபித்து காட்டியுள்ளேன். இது எனது அரசு அல்ல, நமது அரசு. அந்த வகையில் நமது அரசு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. நாடும் மாநிலமும் பயனுற எந்நாளும் உழைப்பேன் என்று தெரிவித்தார். 93 தொகுதிகளில் 3ஆம் கட்ட தேர்தல், 64% வாக்குப்பதிவு. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி 10 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த 93 மக்களவைத் தொகுதிகளுக்கு 7ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் மொத்தமாக 64.08% வாக்குகள் பதிவாகின. அசாமில் அதிகபட்சமாக 75% வாக்குகளும், மகாராஷ்டிராவில் குறைந்தபட்சமாக 53% வாக்குகளும் பதிவாகின. 3 சுயேட்சை எம்எல்ஏ ஆதரவு வாபஸ். ஹரியானாவில் பாஜக கூட்டணி அரசு பெரும்பான்மை இழந்தது. ஹரியானாவில் 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் பாஜக அரசுக்கு வழங்கி வந்த ஆதரவை 7ஆம் தேதி வாபஸ் பெற்றனர். அவர்கள் காங்கிரசுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். 2019 சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக 40 இடங்களிலும், மாநில கட்சியான ஜனநாயக ஜனதா கட்சி 10 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 31 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. பெரும்பான்மைக்கு 46 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜகவும் ஜனநாயக ஜனதா கட்சியும் இணைந்து ஆட்சி அமைத்தன. ஆனால் மார்ச்சில் ஜனநாயக ஜனதா கட்சி ஆதரவை வாபஸ் பெற்றது. இப்போது 3 சுயேட்சைகளும் ஆதரவை விலக்கிக் கொண்டிருப்பதால் பாஜக அரசு பெரும்பான்மையை இழந்திருக்கிறது. ஒரே ஒரு வாக்காளர் ஓஹோன்னு வாக்குப்பதிவு. அழிவின் விளிம்பில் இருக்கும் ஆசிய சிங்கத்தின் கடைசி வாழ்விடமான பாதுகாக்கப்பட்ட கிர் வனப்பகுதியில் அமைந்துள்ள பனேச்சில் மஹிந்த ஹரிதாஸ் உதாசின் என்ற ஒரே வாக்காளர் மட்டுமே உள்ளார். சன் இசையான இவர் தனது வாக்குரிமையை செலுத்துவதற்காக தேர்தல் ஆணையம் 10 பேர் கொண்ட குழுவை அமைத்து பனேஜில் வாக்குச்சாவடிக்கு ஏற்பாடு செய்தது. உதாசின் நேற்று தனது ஓட்டை செலுத்தி அந்த வாக்குச்சாவடியில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்தார். ரவுண்டு கட்டும் போலீஸ். சவுக்கு சங்கர் கஞ்சா வழக்கில் கைது. பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் சேனல் பேட்டி ஒன்றில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக புகார்கள் எழுந்தன. அதன் அடிப்படையில் கோவை போலீசார் 4ஆம் தேதி தேனியில் அவரை கைது செய்தனர். அப்போது சவுக்கு சங்கரின் காரில் கஞ்சா வைத்திருந்ததாக தேனி போலீசார் அவர் மீது தனியாக வழக்கு பதிவு செய்தனர். இது இல்லாமல் சேலம் மற்றும் திருச்சி மாநகர போலீசாரும் சவுக்கு மீது தனித்தனியாக வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். ஏர் இந்தியா ஊழியர்கள் நூதன போராட்டம். 80 விமானங்கள் ரத்தானதால் பயணிகள் அவதி.
ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் ஊதியத்தில் பாகுபாடு காட்டுவதாக சொல்லி அந்நிறுவனத்தின் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒரே நேரத்தில் தங்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொல்லி விடுப்பு எடுத்தனர். இதனால் 7ஆம் தேதி இரவு முதல் 80க்கும் மேற்பட்ட ஏர் இந்தியா விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் விமான பயணிகள் பெரிதும் அவதியடைந்தனர். மே மாத இறுதிக்குள் இணைய வசதி தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் வழங்க நடவடிக்கை. தமிழகத்தில் இதுவரை 5907 உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் 3267 நடுநிலை பள்ளிகளிலும் 8711 தொடக்க பள்ளிகளிலும் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இப்பள்ளிகளுக்கு 100 Mbps என்ற அதிவேகம் கொண்ட இணைய இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 19668 அரசு பள்ளிகளில் மே மாத இறுதிக்குள் இணையதள வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 3வது கட்ட தேர்தல் போபால் வாக்குச்சாவடியில் வாக்களித்தவருக்கு வைர மோதிரம் பரிசு. மத்திய பிரதேச மாநிலம் போபால் நகரில் உள்ள சார்கிம்லி வாக்குச்சாவடியானது VIP வாக்குச்சாவடி என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் 7ஆம் தேதி இங்கு வாக்குப்பதிவு நடந்தபோது வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிக்க பல்வேறு பரிசுகளை அறிவித்திருந்தது மாவட்ட நிர்வாகம். அதன்படி அன்றைய தினம் 3 கட்டங்களாக நடந்த குழுக்களில் 200 வாக்காளர்களுக்கு ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் யாகூப் சாஹூ என்ற வாக்காளர் முதல் பரிசான வைர மோதிரத்தை தட்டிச் சென்றார். உடல் எடை குறைப்பு சிகிச்சையில் இளைஞர் உயிரிழப்பு. தனியார் மருத்துவமனையை தற்காலிகமாக மூட உத்தரவு. புதுச்சேரியைச் சேர்ந்த ஹேமச்சந்திரனுக்கு உடல் எடை குறைப்பதற்காக கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சையை சென்னை பம்பலில் உள்ள தனியார் மருத்துவமனை மேற்கொண்டது. ஆனால் அறுவை சிகிச்சை தொடங்கிய 15 நிமிடங்களிலேயே ஹேமச்சந்திரன் மாரடைப்பால் உயிரிழந்தார். இதையடுத்து தமிழக அரசு நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அந்த மருத்துவமனையை தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் மருத்துவ கவுன்சிலுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சோகம். தமிழகத்தின் முதல் பாஜக MLA வேலாயுதன் காலமானார். கன்னியாகுமரி மாவட்டம் கருப்புக்காட்டைச் சேர்ந்தவர் வேலாயுதன். இவர் தனது 13வது வயதில் 1963ஆம் ஆண்டு RSS அமைப்பில் இணைந்தார். 1996ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் பத்மநாபபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதன் மூலம் தமிழகத்தில் பாஜக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் MLA என்பதோடு தென்னிந்தியாவின் முதல் பாஜக MLA என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்தது. 2006ஆம் ஆண்டுக்கு பின்பு அரசியலில் இருந்து விலகினார். இந்த நிலையில் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்காக தனது சொந்த ஊரான கருப்புக்காட்டுக்கு வந்திருந்த அவர் 8ஆம் தேதி காலை மாரடைப்பால் உயிரிழந்தார். கமல் படத்தில் சிம்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாயகன் படத்துக்கு பிறகு கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணி 37 வருடங்கள் கழித்து மீண்டும் இணைந்துள்ள படம் தக் லைஃப். இந்த படத்தில் த்ரிஷா, அபிராமி, கௌதம் கார்த்திக், ஜோஜு ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். இதில் முக்கிய கேரக்டரில் சிம்புவும் நடிக்கிறார். இதை டீசர் மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது படக்குழு. சிவகாசி பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. 6 பெண்கள் உட்பட 10 பேர் பரிதாப உயிரிழப்பு. சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கலைச் சேர்ந்த சரவணன் செங்கமலப்பட்டி அருகே பட்டாசு ஆலையை நடத்தி வருகிறார். இங்கு 80க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர். 9ஆம் தேதி மதியம் இந்த ஆலையில் ஏற்பட்ட திடீர் வெடி விபத்தில் 7 அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. இதில் 6 பெண்கள் உள்பட 10 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். 14 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்ததும் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 91.55% பேர் தேர்ச்சி. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் 10ஆம் தேதி வெளியாகின. தேர்வு எழுதிய 8.94 லட்சம் மாணவர்களில் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல மாணவிகளே முன்னிலை பெற்றுள்ளனர். இந்த தேர்வில் 1364 அரசு பள்ளிகள் உட்பட மொத்தம் 4105 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளன. மாவட்ட அளவிலான தேர்ச்சி விகிதத்தில் அரியலூர் முதலிடத்தையும் வேலூர் 2ஆம் இடத்தையும் பிடித்தன. நிபந்தனைகளுடன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன். 2ஆம் தேதி சிறைக்கு திரும்ப வேண்டும்.
மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் 10ஆம் தேதி இடைக்கால ஜாமீன் வழங்கியது. முதல்வர் அலுவலகத்துக்கு செல்லக்கூடாது, முதல்வருக்கான பணியில் ஈடுபடக்கூடாது, எந்த அரசு கோப்பிலும் கையெழுத்திடக்கூடாது, பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் அளித்திருக்கும் உச்சநீதிமன்றம் ஜூன் 2ஆம் தேதி அவர் மீண்டும் திஹார் சிறைக்கு திரும்ப வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது. கஞ்சா வழக்கு சவுக்கு சங்கரின் வீடு அலுவலகத்தில் தேனி போலீஸ் சோதனை. கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கரின் சென்னை மதுரவாயல் வீடு மற்றும் தியாகராய நகரில் உள்ள அவரது அலுவலகத்தில் தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் 10ஆம் தேதி திடீர் சோதனை மேற்கொண்டனர். அவர் தொடர்புடைய இடங்களில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறியவே இச்சோதனை நடைபெற்றதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சங்கர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மேலும் ஒரு வழக்கை பதிவு செய்துள்ளனர். அட்சய திருதியை தமிழகத்தில் 24,000 கிலோ நகை விற்பனை. அட்சய திருதியை நாளன்று இந்த ஆண்டும் வழக்கம் போல் நகை கடைகளில் விற்பனை களை கட்டியது. தமிழகத்தில் மட்டுமே 24,000 கிலோ தங்கம் விற்பனையானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அட்சய திருதியை நாளான 10ஆம் தேதி மட்டுமே ஒரே நாளில் 3 முறை தங்கம் விலை உயர்ந்து பவுனுக்கு ரூபாய் 1240 வரை அதிகரித்தது.